as usual நம்ம வந்து வேலைக்கு போகணும். ஆனா வந்து உறக்க மட்டும் கூடாது. நான் going to work. ஒர்க்ல பிஸியா இருக்கும்போது தூக்கமே வராது. மலையாளியா நல்ல நிமிடம் தெரியல ஒரு ஒதுக்குமா மழை பெஞ்சதால கொஞ்சம் குளுத்தியா இருக்கும். அப்ப நமக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24 மணிக்கூர் உறங்க அதான் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன வீடியோனா 24 hours நோ ஸ்லீப்பிங் சேலஞ்ச். இந்த வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா உறங்காம இருக்க போறேன். அந்த வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து காலையில டைம் வந்து 8 மணி ஆச்சு. நாளைக்கு காலையில 8 மணி வரைக்கும் உறங்கவே போறதில்ல. அதுதான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ காலையில 8 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 7-7:30 மணி வரை நம்ம வந்து வேலைக்கு போவோம். அப்போ நமக்கு உறங்கவே மாட்டோம். வேலைக்கு போயிட்டு வந்தோம் எப்படி ஒரு 11-12 மணி வரை நான் உறங்க மாட்டேன். எப்படி அது வரை நான் உறங்கினதே கிடையாது. 12 மணிக்கு பிறகு தான் லைட்டாக வேணால் கண்ணு தூங்கும். ஸோ ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. 8 மணி வரைக்கும் நாளை காலத்தை 8 மணி வரைக்கும் உறங்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி சிவராத்திரிக்கு நான் முழிச்சிருந்திருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லா. ஆனா சிவராத்திரிக்கு லைட்டா கண்ணு தூங்கும், லைட்டா உறக்கம் வர இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி இருப்போம். ஏன்னா நிறைய ஆட்கள் இருப்பாங்க கோயில்ல, அந்த சவுண்டு, பாட்டு சவுண்டு, மேல சவுண்டு நம்ம வந்து உறங்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த தனிமையா யாருமே கூட இல்லாம வீட்டில் நம்ம நைட்டு எப்படி உறங்காம இருக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுடைய சேலஞ்ச் நீங்க ஏதாவது சேலஞ்ச் நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த சேலஞ்சை கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். 24 hours நோ ஸ்லீப்பிங் சேலஞ்சில் முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில மணி இப்போ தானே 8 மணி ஆச்சு. நம்ம இப்போ வந்து குளிக்கணும். குளிச்சுட்டு நார்மலா as usual நம்ம வந்து வேலைக்கு போகணும். ஆனா வந்து உறக்க மட்டும் கூடாது. நான் உங்களுக்கு வேலைக்கு போனா கூட அடிக்கடி அப்டேட் பண்றேன், என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்றேன். முக்கியமா வந்து நைட்டு. ஸோ இந்த ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு கண்ணே மூடக்கூடாது, அதான் நம்முடைய டாஸ்க். ஸோ இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வேலைக்கு வந்து கிளம்ப போறேன். கோயிங் டு ஒர்க். வேலைக்கு கிளம்பியாச்சு. பாய். கீழே 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 ஏற்ற கீழே பாரு. அங்க வைக்கூடாது, அந்த அங்க அது தனி செக்ஷன். அது கீழே இங்க கீழே வச்சிரு. ஃபர்ஸ்ட் இருக்கு, நேற்று நான் எடுத்தேன். இப்போ நம்ம ஒர்க்லையாக இருக்கோம். ஆனால் நான் தூங்கவே இல்லை, தூக்கமே வரல. மணி இப்போ வந்து கரெக்டாக ஒரு 11 மணி ஆச்சு. அப்படி வந்தேன், டிஃபன் சாப்பிட்டேன். அப்படி ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. அந்த தூங்கலை. இப்போ நான் வந்து மார்த்தாண்டத்தில் ஒரு பேங்க்கு வந்திருக்கேன். டைம் வந்து 3. தூங்கவே இல்லை, தூக்கமே வரல, ஏன்னா பயங்கர பிஸி. மலையாளியா நல்ல நிமிடம் தெரியல ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது தூக்கமே வராது. 3 மணி வரைக்கும் தூக்கமே வரல. நமக்கு இன்னும் டைம் இருக்குது, காலையில் 8 மணி வரை டைம் இருக்குது. தூங்கவே மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை. வெயிட் அண்ட் வாட்ச். மழை பெய்யுதுல, அங்கே தான் பைக்கில் போனாங்க. மழை ஒதுக்குமா. மணி இப்போ கரெக்டாக 6 ஆச்சு. ஆனால் உறங்கவே இல்லை, உறக்கமே வரல. நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து வில்லுக்குறிக்கு ஒரு மேட்டருக்கு போயிருந்தோம் பிரான்ச்சில் இருந்து. ஆனால் மழை, அதனால் ஒதுங்கி நிற்கும். ஆனால் மழை பெய்து ஒதுங்கி நிற்கும். இனி 6 மணிக்கு பிரான்ச்சில் போயிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். நான் வீட்டில் போனாலும் உறங்க மாட்டேன். இன்னைக்கு விடிய காலைல 8 மணி வரை உறங்க மாட்டேன். இப்போ நம்ம வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. மணி இப்போ கரெக்டாக 8 மணி, ராத்திரி 8 மணி. இன்னும் 12 மணிக்கூர் இருக்குது நம்மளுடைய சேலஞ்சு முடியக்கு. நல்ல மழை. ஸோ நான் மழை நனைஞ்சிட்டு வந்திருக்கேன். மேலெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஒரே ஈரமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா போன உடனே குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து
ஒரு 1 ஹவரை எப்படியாவது கடத்தி விடணும். அதுக்கு வந்து கடைக்கு போகணும் ஒரு 10 மணி வரைக்கும் நைட்டு. அதுக்கு பிறகு வீட்டில் வந்து படம் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் அந்த சேலஞ்சில் எப்படியாவது ஜெயிக்கணும், தூங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கேன். மழை பெஞ்சதால் கொஞ்சம் குளுத்தியாக இருக்கும். அப்போ நமக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து உறங்கக்கூடாது. கொஞ்சம் வைராக்கியமாக இருப்பேன். இப்போ நான் போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒருத்தனை விழிச்சிருக்கேன். ஒரு கூட்டுக்காரனை, அவன் வருவேன். வந்தவொடனே 2 பேருமா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரலாம், ஒரு 2 ஹவர்ஸ். அப்போ நமக்கு கொஞ்சம் 2 ஹவர்ஸை வந்து கழிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 10 மணிக்கூட தான் இருக்கும். அது நம்ம கொஞ்சம் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இப்போ குளிச்சு ரெடி ஆகியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கடைக்கு போக போகிறோம். நம்ம கூட கடைக்கு ஒரு ஏன் சுதிரே இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கேன்னா, எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹோட்டலுக்கு சூப்பு குடிச்ச போயிட்டுருக்கோம். கிட்ட வந்தாச்சு, மேக்ஸிமம் கடை கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு. சூப் வந்து ஆர்டர் பண்ணிடுங்க. ஆம்லெட் நாங்கள் சொல்லலை, ஆனால் எங்களுக்கு ஆம்லெட் வேணும். 2 சிங்கிள் கொண்டாங்க என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. மணி 9 தான் ஆச்சு. கடைக்கு போய் ஒரு சூப்பும் ஒரு ஆம்லெட்டு சாப்பிட்டு வந்தேன். ஆனால் உண்மையாகவே சொல்லி கண் அப்படி கறங்குது, தூக்கம் வருது. இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இனி வந்து கொஞ்சம் நேரம் போய் டிவி பார்த்துட்டு நைட்டு டின்னரை வந்து சாப்பிடலாம்.